காஞ்சிபுரம் பத்மாவதி சர்க்கரை ஆலையை 450 கோடி ரூபாய் அளவிற்கு பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து வாங்கியதாக வி.கே. சசிகலா மீது சிபிஐ வழக்கு பதிந்துள்ளது. சர்க்கரை ஆலை விவகாரத்தில் சசிகலா மீது பாய்ந்துள்ள சிபிஐ வழக்கின் பின்னணி என்ன? காஞ்சிபுரத்தில் பத்மாவதி சுகர்ஸ் லிமிடெட் என்ற பெயரில் இயங்கிய சர்க்கரை ஆலையை வாங்க 120 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்த சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கடந்த ஜூலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆகஸ்டில் சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டன. மேலும் பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்களான ஹிதேஷ் சிவ்கன் பட்டேல், அவரது தந்தை சிவ்கன் பட்டேல், சகோதரர் தினேஷ் பட்டேல், தம்புராஜ் ராஜேந்திரன், பாண்டியராஜ் மற்றும் தலைமை நிதி அதிகாரி வெங்கட பெருமாள் முரளி உள்ளிட்டோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் சர்க்கரை ஆலையை வாங்குவதற்கு 450 கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை பயன்படுத்தப்பட்டதாக ஹிதேஷ் சிவ்கன் பட்டேல் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரிக்க, மறுபுறம் வருமான வரித்துறை அந்த சர்க்கரை ஆலையை பினாமி சொத்து என்று அறிவித்து சசிகலாவை அதன் உண்மையான உரிமையாளராக வழக்கில் குறிப்பிட்டது வழக்கின் முக்கிய திருப்பமாக அமைந்தது. 2017ஆம் ஆண்டு நவம்பரில் சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனையில் அந்த சர்க்கரை ஆலை தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு சில வாரங்களில் சசிகலா அந்த சர்க்கரை ஆலையை 450 கோடி ரூபாய் லிக்விட் கேஷ் கொடுத்து வாங்கியதாக சிபிஐ விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலிருந்து மோசடியாக கடன் பெற்று வங்கி கணக்குகளில் இருந்து பணத்தை மற்ற நிறுவனங்களுக்கு திசை திருப்பியது மற்றும் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்குரிய வகையில் ரொக்கப்பணத்தை வங்கிகளில் செலுத்தியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விஸ்வரூபம் எடுத்தன. இந்நிலையில் பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்களுக்கு ஏற்கனவே செக் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சர்க்கரை ஆலை விவகாரத்தில் தற்பொழுது சசிகலா மீண்டும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். இதன் மூலம் சசிகலா மீது சிபிஐ வழக்கு பதிந்து விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றம் உறுதியானால் சட்ட ரீதியான நடவடிக்கை பாயும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.